ஹலோ செல்ல குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். சேனல் இவ்வளோ பெருசாக வளரும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. 500 ரீச் ஆகிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் நல்லா பெரிய ஃபேமிலியாக ஆகணும்னு எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்டு எல்லாத்துக்குமே நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கூடிய சீக்கிரம் எல்லாமே நம்ம ரீச் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம டேரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் போன சீன் எங்கே விட்டுருப்பேன்? அங்கே ஒரு கன் ஷாட் நடந்துகிட்ருக்கா. ஸோ நான் அதோடு நிப்பாட்டியிருக்கேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. இந்த கன் ஷாட்லாம் பார்த்துட்டு நோவா ரொம்ப பயப்படுறா. என்ன கன்னா அப்படின்னு சொல்லிட்டு நோவா ரொம்ப பயந்துட்டு அவள் வந்து ஜின் பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டா. ஜின்னு வந்து நோவாவை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி முன்னாடி வந்து நின்றுக்கிறாரு. இப்போ வந்து அங்கே வர எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. எனிமீஸ் தான், ஜேகேவோட எனிமீஸ் தான். எல்லாருமே உள்ளே வந்துட்டு எல்லாத்தையுமே சரவுண்ட் பண்ணி சுற்றி வளைக்கிறாங்க. இப்போ ஜாக்ஸி தான் இப்போ வந்து அவள் வந்து ஃபைட்டிங் போட்டுட்ருக்கா. முடிஞ்சளவு எல்லா எனிமீஸ்கிட்டையும் ரொம்ப நல்லா ஃபைட் போட்டுட்ருக்கா. இப்போ கரெக்டாக இன்னொரு கன் ஷாட் எல்லா எனிமீஸையும் வந்து சுட்டு தள்ளிகிட்ருக்கு. யாருன்னு பார்த்தா ஜேகே உள்ளே வந்தோடனே அவ்வளோ பெரிய பாடி கார்ட்ஸ், எல்லா பாடி கார்ட்ஸையும் சுற்றி வளைச்சிட்டாங்க. ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் வந்து எனிமீஸோட பாடி கார்ட்ஸை வந்து அப்படியே சுற்றி வளைச்சிட்டாங்க. சுற்றி வளைச்சிட்டு அப்படியே நின்றுட்டு எல்லாத்தையுமே 1 செகண்டில் எல்லாத்தையுமே ஜேகேவோட பாடி கார்ட்ஸ் வந்து சுட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபுல் சைலன்ஸாக இருக்குது. இப்போ எல்லாருமே அவங்க வந்து அப்படியே அங்கங்கே வந்து நிற்கிறாங்க. ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டாங்க. டேலாம் அப்படியே நிற்கிறாரு. ஜேகே ஒரு மாதிரி பார்க்குறாரு. யாரா நீ அப்படின்னு பார்க்குறாரு. ஜிமினாவும் அதுதான். ஜாக்ஸி வந்து ஜேகே யார் அப்படின்னு ஜாக்ஸிக்கு நல்லாவே தெரியும். ஜேகே பாஸ் நீங்களா அப்படின்னு வந்து சொல்லவும், ஓ ஜாக்ஸி நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு வந்து சொல்லவும், ஓ ஆமாம் பாஸ், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஓ இவங்க ஃபேமிலி அப்படின்னு கேட்கவும், ஆமாம் இது என்னோட அண்ணன், அது இன்னொரு அண்ணன் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா, சரி இங்கே எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு வந்து ஜேகே வந்து கேட்கவும், அது வந்து ஜேகே பாஸ் இங்கே ஜின்னு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஜேகே வந்து ஒரு மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான், அதுக்கு என்னப்பா, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு வந்து ஒரு மாதிரி கோவப்படுறாரு. இப்போ டே வந்து ஜாக்ஸியோட வாயை பார்த்துட்டு அமைதியாக இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து ஜிம்னா வந்து சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி அங்கங்கே வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்போ டே தான் ஜாக்ஸி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, இங்கே பாரு ஜாக்ஸி, நம்ம வந்து ஜின்னோட அண்ணன், ரிலேட்டிவ்ஸ், சொந்தக்காரங்க அப்படின்னு தயவு செஞ்சு போய் காட்டிக்காத, ஓகேவா? கூட வரணுங்க அந்த மாதிரி எதுவுமே காட்டிக்காத, சரியா? ஜேகே பார்த்துல இப்போ எவ்வளோ கோவப்படுறான்னா அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜாக்ஸிக்கு ஒரு டவுட். அண்ணா நீ எதுக்கு அவருக்கு பயப்படுறியான்னே அவரை பார்த்து அப்படின்னு கேட்கும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரியா? நீ அவனை கோவப்படுத்தாமல் இரு அப்படின்னு சொல்லவும், ஜாக்ஸி வந்து ஷாக் ஆகிட்டு, என்னன்னா லவ்வா அப்படின்னு கேட்கவும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. இப்போ ஜிம்னா வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு வந்து கேட்போம். ஒன்றும் இல்லைடா அப்படின்னு வந்து டே வந்து சொல்லிவிட்டு எல்லாருமே உட்காந்து குசுன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஆரம் வந்து வராங்க. இப்போ என்ன நடந்துக்குது அப்படின்னு கேட்கவும், ஆரம் அப்படின்னு அந்த ஜின் வந்து பக்கத்தில் போக, தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ என்ன, ஜேகேவோட எனிமீஸ் வந்து நோவாவை கன் ஷாட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும், கரெக்டா அப்படின்னு கேட்கவும் எல்லாருக்குமே ஷாக். ஜேகேக்கு ஷாக்காக இல்லை,
பட் எல்லாருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் நோவாவுக்கே ஷாக் ஆயிடுச்சு. "இப்படி ஆரம் உனக்கு தெரியும்?" அப்படின்னு வந்து ஜின்னு கேட்கவும், "எல்லாமே எனக்கு தெரியும்" அப்படின்னு வந்து ஆரம் சொல்ல, ஸோ இப்படியே வந்து ஒரு டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகே தான் பிளாக் அண்ட் பிளாக்ல அப்படியே வெளியே கிளம்பி போகிற மாதிரி வராரு. கீழே வராரு, லைக் மேலேருந்து கீழே, மேலேருந்து கீழே வந்து வராரு. வந்து பார்த்தா யாருமே இல்லை. ஸோ அங்கே வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கு. அப்போ தான் ஜேகேக்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்கு நோவாமாக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு அவளுக்கு ஞாபகம் வர, அப்புறம் ஜேகே வந்து ஒரு பாடி கார்டுக்கு ஃபோன் பண்ணி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருது. எல்லாருக்குமே அங்கங்கே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாரு. இப்போ வந்து நோவா வந்து கீழே வர பார்க்க இப்போ யார் வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னா ஜின்னு. ஜின்னு வந்து தடுத்து நிறுத்திட்டு, "இங்கே பாருமா, இங்கேயே கொஞ்சம் நேரம் இரு, கீழே டெக்கரேஷன் போயிட்டுருக்கு" அப்படின்னு சொல்லவும், "ஓ ஓ என் பர்த்டேக்கு டெக்கரேஷன் போய்கிட்டு இருக்கா?" அப்படின்னு கேட்கவும், "ஆமாம், என் குட்டி நோவாவுக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லை, அதனால என் நோவா செல்லத்துக்கு இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ணணும்ல, அதனால தான் அங்கே டெக்கரேஷன் போயிட்டுருக்கு. நீ இங்கேயே குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இங்கேயே இருப்பியா, நானே வந்து கூட்டிகிட்டு போவேனா" அப்படின்னு சொல்லவும், "ஓகே ஜின்" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நோவா வந்து எல்லாமே அங்கே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டா. அவங்க வந்து எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் ஒரு மாதிரி ஒயிட் கலர்ந்த பிங்க்கு ஷேடிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு மாதிரி கவுன் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை கொடுத்துட்டு ஜின் வந்து போயிட்டாரு. ஸோ நோவாவும் எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அப்படின்னு நிற்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தவங்க நாக் பண்ணவும், "உள்ளே வாங்க" அப்படின்னு சொல்லவும், இப்போ யார் உள்ளே வந்திருக்கான்னா ஜாக்ஸி உள்ளே வந்திருக்கா. இதை பார்த்துட்டு நோவா வந்து ஒரு மாதிரி தயங்குறா. "நீங்களா?" அப்படின்னு சொல்லவும், நான் தான்." "ஆமாம், எதுக்கு நீ வாங்க போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஏன் வா போ அப்படி சொல்ல மாட்டியா?" அப்படின்னு சொல்லவும், "நீங்கள் என்னோட வயசில் பெரியவங்க, எப்பயுமே பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்" அப்படின்னு சொல்லவும், "நீ அந்த மாதிரி திங்க் பண்ணேன்னா அதை நீ தயவு செஞ்சு அழிச்சிடு" அப்படின்னு சொல்லவும், "ஏன் அப்படி சொல்கிற?" அப்படின்னு கேட்கவும், "ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உன்னைய பார்த்தோன்னே வந்து உன்னை லவ் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லவும், நோவாவுக்கு பெரிய ஷாக்கு. இதை கேட்குற ஜின்னுக்கு அது மேலே ஷாக். ஏன்னா ஜின்னு வந்து நோவாவை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்துருப்பாரு. ஸோ ஜின்னு வந்து இதெல்லாம் கேட்குறாரு. "என்னது?" அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் வந்து நோவாமா வரியா அப்படின்னு வந்து ஜின்னு வந்து கூப்பிடவும், ஜாக்ஸி வந்து அப்படியே நின்றுட்டா. இப்போ வந்து நோவா வந்து கீழே போகிறா. கீழே போனால் அங்கே நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. இப்போ வந்து ஒரு சவுண்ட் ஸ்டெப்ஸ்லேருந்து யாரோ இறங்கி வர மாதிரி, அது ஜாக்ஸி தான். பிளாக் அண்ட் பிளாக்ல கூலிங் கிளாஸ் போட்டுட்டு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி அவ்வளோ கெத்தவரா. இதை பார்த்துட்டு நோவா 1 மினிட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு, "அப்பா, என்ன இவ்வளோ மாசாக இருக்கா?" அப்படின்னு வந்து நோவாவோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து நோவா வந்து இப்படி நினைக்க, இப்போ ஜாக்ஸி வந்து டேரெக்டாக கீழே வந்துட்டு ஜின்னுக்கிட்ட வந்துட்டு, "இங்கே பாருங்கள், நீங்கள் யார் எவர் எனக்கு அதெல்லாம் தெரியாது, அண்ணனா இருங்க, என்ன வேணாமா இருங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸி பாட்டுக்கு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்புறா. ஜின்னு வந்து, "ஜாக்ஸி நில்லு" அப்படின்னு சொல்லவும், "இங்கே பாருங்க, உங்கள் பேச்சு கேட்கணுன்னு எனக்கு அந்த அவசியம் கிடையாது, பட் எங்களோட வயசில் மூத்தவங்கன்னு நான் பார்க்குறேன், ஓகேவா, என்னை விட்டுருங்க, எனக்கு வேலை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸி பாட்டுக்கு கிளம்புறா. இப்போ வந்து மறுபடியும் ஒரு ஸ்டெப் சவுண்டா, யாருன்னு பார்த்தா ஜேகே வந்து ஒரு மாதிரி நார்மலாக வீட்டில் போடுற மாதிரி பிளாக் கலர் தான், அதுவும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு அவரும் கீழே வந்து வராரு. இதை பார்த்துட்டு ஜின்னு வந்து, "எதுக்குப்பா நீ பிளாக் போட்டிருக்க" அப்படின்னு சொல்லவும், "அது உங்களுக்கு தேவையில்லாதது,
இதெல்லாம் கேட்கறதுக்கு நீங்கள் யார் அப்படின்னு வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி மூஞ்சியில் அடித்த மாதிரி சொல்ல ஜின் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இதுக்கு இவன் மட்டும் இப்படி இருக்கானோ அப்படின்னு வந்து இருக்கா. இப்போ வந்து என்னன்னா ஆரம் வந்துட்டு ஜெகே என்ன உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு எப்போ பார்த்தாலும் சின்ன பார்த்தோன்னே ஏன் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க உங்களுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை, நான் எப்பயோ சொல்லிட்டேன். மறுபடியும் என்னைய வந்து இந்த குடும்பத்தில் வந்து சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொலை காண்டாயிரும் அப்படின்னு வந்து சொல்லவும், இப்போ சுகா வந்துட்டு என்ன ஜேகே உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கண்ணா நீங்கள் அண்ணா அவ்வளோதான், அவள் என்னோட தங்கச்சி, நோவா என்னோட தங்கச்சி, அவ்வளோதான், நம்ம 3 பேர் மட்டும்தான் ஃபேமிலி, அவங்க 2 பேர் யார் எவருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஜேகே சொல்ல, இப்போ சுகா வந்துட்டு இப்போ என்னடா இப்போ என்ன அவங்க ஃபேமிலி இல்லையா, சரி விட்டுரு, தயவு செஞ்சு அவங்க வயசுக்காச்சும் மரியாதை கொடு அப்படின்னு சொல்லவும், பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஜேகே நோவா பக்கத்தில் நின்று சாஃப்ட் ஆகிட்டு, நீ பாரு நோவாம்மா, இப்போ நீ வந்து கேக் கட் பண்ணுவியா, இப்போ கேக் பீஸ்லாம் கட் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஊட்டி விடுவியா அப்படின்னு சொல்லவும், நோவா ஜேகே பார்த்துட்டு, அண்ணா என்னண்ணா வயசு கட்சி நீ மரியாதை கொடுக்கலாம்ல, ஆரமும் பாவம் இன்னும் பாவம்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு அவங்க என்ன பண்ணாங்கன்னு உனக்கு தெரியாது சரியா, எனக்கும் சுகாவுக்கும் அது நல்லாவே தெரியும், ஸோ உனக்கு அது தெரியாது, ஸோ வேண்டாமே அப்படின்னு சொல்லுவோம். சரிண்ணா அப்புறம் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நோவா கேக்கை கட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கேக் பாக்கி இருக்குது. ஸோ எல்லா பாடி கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு இப்போ அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ நைட் டைம் கரெக்டாக மணி 11:00. இப்போ நைட் டைம் 11:00 இப்போ தான் ஜாக்ஸி நூடுல்ஸ் ஆகி வந்திருக்கா. ரொம்ப டயர்டாக இருக்கா. அவ்வளோ வேலை, மாஃபியா ஒர்க்கு அண்ட் காலேஜ் ஒர்க்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ யார் மட்டும் முழிச்சிருக்கானோ நோவா மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. பாடிகார்ட்ஸ் அங்கங்கே சுற்றி நிற்கிறாங்க. பட் வீட்டில் வேறு யாருமே முழிக்கலை, எல்லாருமே தூங்கிட்டாங்க. இப்போ நோவா ஜாக்ஸியை பார்த்துட்டு, நீங்கள் இவ்வளோ லேட்டாக வர அப்படின்னு கேட்கவும், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அண்ட் மாஃபியா வேறு இருக்கேண்ணா, ஸோ அதனால் எனக்கு ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கவும், வேணாமே ஏன்னா மிட் நைட் ஆயிடுச்சு, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஓ சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லவும், நான் வேணா உன் ரூமில் தூங்கட்டா அப்படின்னு கேட்கவும், நோவா பயந்துட்டு, இல்லை வேண்டாம், நீ உன் ரூம்லேயே படுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸி ஒரு மாதிரி நோவாவை ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு அவள் போகிறா. நோவா மனசு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா ஜாக்ஸியை பார்த்தா ஒரு மாதிரி வேறு மாதிரி ஃபீலிங்காக வருது அப்படின்னு நோவாவோட மனசு ஃபுல்லாக அப்படியே அடிக்குது, பட அடிக்குது. ஸோ இப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ டே தான் ஜேகேவும் ஜாக்ஸியும் ஒரே இடத்துல கன் ஷாட் பண்ணிகிட்ருக்காங்க எனிமீஸை ரோட்டில் தான். ஸோ ரோட் சைடில் தானே நோவா நடந்து வந்துட்டுருக்கா. இப்போ எனிமி கரெக்டாக நோவாவை ஷூட் பண்ணுற மாதிரி வரவும், ஜாக்ஸி நடுவில் பூந்துக்கிட்டா அவள் கையில் புல்லட்டை வாங்கிட்டா. ஸோ அவள் கையிலேருந்து அவ்வளோ பிளட் போகுது. இதை பார்த்துட்டு நோவா ஜாக்ஸி எந்திரி, ஜாக்ஸி எனக்கு பாரு அப்படின்னு சொல்லவும், நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்ஸி ஒரு மாதிரி ஃபெய்ட் ஆகிட்டா. இதை பார்த்துட்டு ஜேகே டேமிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனை அங்கேருந்தே ஷூட் பண்ணி கில் பண்ணிட்டாரு. இதை பார்த்துட்டு நோவா நான் தயவு செஞ்சு இந்த மாஃபியா ஒர்க்கை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு நோவா, உனக்காக அதுக்காக உன்னையும் விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லவும், நோவா ஒரு மாதிரி ஆகுறா.
ஏன்னா ஏன்னா யார் பேச்சையுமே நீ கேட்கவே மாட்ட, என் பேச்சையும் நீ கேட்க மாட்டியாண்ணா அப்படின்னு சொல்லவும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த மாஃபியா ஒர்க்கை நீ விடு அப்படின்னு சொல்கிறத மட்டும் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு ஜேகே வந்து சொல்ல, இப்போ வந்து அங்கே வந்து டே வந்து வராரு. டே வந்துட்டு, ஓ சரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க, நான் ஜேகே கிட்ட ஒன்று பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ வந்து நோவாவும் ஜாக்ஸி அண்ட் கொஞ்சம் பாடிகார்ட்ஸ் வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ டேதா ஜிக்கி கிட்ட, உங்களுக்கு ஃபேமிலிஸ்னால் பிடிக்கவே பிடிக்காதா அப்படின்னு கேட்கவும், நான் சுத்தமாக வெறுக்கிற ஒரே இது ஃபேமிலிஸ் தான், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இப்போ உங்களுக்கு எதுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்கள் ஜேகே, நீங்கள் வந்து ஃபேமிலிஸை வந்து வெறுக்கிறீங்க, பட் அவங்க தான் வந்து எல்லா அன்பும் பாசம் எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜேகே வந்து ரொம்ப கோவப்பட்டுட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்கள் பேர் கூட எனக்கு தெரியாது சரிங்களா, நீங்கள் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் எப்படி இருக்கேனோ அப்படி தான் நான் இருப்பேன், நீங்கள் வந்து மாற்றணும், எது பண்ணணும் அது பண்ணணும் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது சரிங்களா. எனக்கு எல்லா ரைட்ஸும் யார் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது எல்லாமே எனக்கு தெரியும் சரிங்களா. நீங்கள் வந்து என்னைய வந்து இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து எனக்கு வைஃப் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இப்போ டே வந்து பார்த்துட்டு, ஓகே நான் உங்களுக்கு வைஃப் கிடையாதுடா, ஓகே நான் ஒரு ஃப்ரெண்டாக சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் ஃபேமிலிஸை வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லவும், அது உங்களுக்கு தேவையில்லாதது, நான் அவங்கள ஹர்ட் பண்ணுவேன் என்னமோ பண்ணுவேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லவும், டே வந்து இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து போகிறாரு ஜாக்ஸியை பார்க்க. ஸோ ஜாக்ஸியை வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்போ டீவும் வந்து நோவா பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே பாரு நோவாமா, அவள் வந்து இந்த மாஃபியாவை எதுக்கு சூஸ் பண்ணா அப்படின்னா, அவள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவள் ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்காக தான் இந்த மாஃபியா ஒர்க்கே சேர்ந்தா. அதுக்கு மேலே அவளுக்கு இந்த மாஃபியா ஒர்க் பிடிக்கவே பிடிக்காது, அவள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக மட்டும்தான் அவள் மாஃபியாவாக வந்து சேர்ந்துருக்கா, வேறு எதுக்கும் இல்லை. நீ அவளை நம்பி தாராளமாக லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, நோவாக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. நீங்கள் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லவோ, எனக்கு தெரியும், ஏன்னா நோவா நீ வந்து நார்மலாக தான் இருக்க, பட் ஜாக்ஸியோட பிஹேவியர்ஸ் எல்லாமே மாறிடுச்சு, நான் பார்த்துட்டே தான் இருந்தேன், உன்னை பார்க்கும்போது வேறு மாதிரி பார்த்தா அப்படின்னு சொல்லவோ, இப்போ நோவா வந்து அது என்னமோ உண்மைதான் டே அப்படின்னு சொல்லவோ, பரவாயில்லையே என் பேரை சொல்லிட்டா அப்படின்னு சொல்லவோ, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லவும், சரி நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான், பட் ஜாக்கிரதையாக இருங்க, ஏன்னா அவளுக்கு எனிமீஸ் அதிகம் அப்படின்னு சொல்லவும், சரி டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து நோவா வந்து சொல்லிவிட்டு, இப்போ வந்து நோவாவும் டேவும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போகும்போது ஜின்னு வந்து கேட்குறாரு, நோவா ஏதாச்சும் அடிபட்டுருச்சாம்மா, என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்கவும், எனக்கு எதுவும் ஆகலை ஜின், ஆனால் ஜாக்ஸி தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஓ ஹாஸ்பிட்டல்லையா, சரி நான் அங்கே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து கிளம்புறாரு ஜாக்ஸியை பார்க்க. இப்போ வந்து வீட்டில் யார் இருக்காங்கன்னா, ஆரம், டே, நோவா, சுகர் வந்து வேலைக்கு போயாச்சு, ஜிமின் இவ்வளோ தான் இருப்பாங்க. இப்போ வந்து அகைன் ஒரு கன் ஷாட் வந்து கேட்கவும், ஆரம் வந்து ஒரு மாதிரி சிந்திக்கிறாரு, யாராக இருக்கும் இப்போ அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ ஆரமோட எனிமீஸ் வந்து உள்ளே வராங்க, அவன் பேர் வந்து ஜாக்ஸு. இப்போ ஜாக்ஸ் வந்துட்டு, என்ன ஆரம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, எல்லாம் என்ன ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபேமிலிஸோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி இப்படி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னை கரெக்டாக நோவா பக்கம் திருப்ப எல்லாருக்குமே ஷாக்.
இப்போ ஆரம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே வந்து ஒரு மாதிரி இருக்கார். ஏன்னா வீட்டில் ஜாக்ஸியும் இல்லை, ஜேகேவும் இல்லை, ஜின்னும் இல்லை, ஜின்னும் இல்லை. ஸோ எல்லாருமே இல்லையா? ஸோ அவர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ஆரம் வந்து ஒரு மாதிரி முழிக்கிறாரு. இப்போ ஜாக் தான் நோவா தலையில் வந்து கன்னை வந்து பாயிண்ட் பண்ணி நிற்கிறாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். 500க்கு வந்து ஸ்பெஷல் மூவி கேட்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வச்சுருக்கேன், 500க்கு ஸ்பெஷல் மூவி வச்சுருக்கேன். பட் என்னால் இப்போ போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா 7 கிங்ஸ் ஆஃப் ஃபாலின் கிங்டமே நான் இன்னும் முடியலை. ஸோ இந்த இதை முடிக்க கொஞ்சம் லேட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த இதை முடிச்சுட்டு நான் வந்து 500க்கு வந்து ஸ்பெஷல் மூவி மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் வந்து மூவி போடுறேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க. அண்ட் பர்த்டே ரெக்வஸ்ட்டும் இருக்குது. ஸோ கொஞ்சம் எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. நான் வந்து சீக்கிரமாக அந்த 7 கிங்ஸ் ஆஃப் ஃபாலின் கிங்டம் வந்து முடிச்சுட்டு நான் வந்து 500க்கு ஸ்பெஷல் மூவி போடுறேன். ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நம்ம சேனலை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா செல்லக்குட்டீஸ்? பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.